ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்குது. இப்போ ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் பார்ப்பாங்க. ஒரு ஸ்விங் ட்ரேடர்னால் அவங்க ஒரு டைம் ஃப்ரேமில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டர்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்பாங்க. இந்த பிக் பிக்சர்னு சொல்கிற மாதிரி இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிக் பிக்சராக இருக்கக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் போய் பார்ப்பாங்க. சரி, நம்ம அதில் போய் ரிசர்ச் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு 7லேருந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சைக்கிள்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா நான் நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு டூல்ஸ் என்னென்னா ஃபிபனாக்கி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு லியோனார்டோ ஃபிபனாக்கின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன். ஸோ அவர் ஒரு விஷயத்தை அப்போ 1600 ADயில் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, நாம் இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதாக வேணா இருக்கட்டும், ஒரு ஹியூமன் பாடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிசைனாக இருக்கட்டும், எனிதிங் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். 382 இருக்கும், இல்லை 0.618 இருக்கும், 786 சம் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு அழகான பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ சொல்லுவாங்கள்ல ஒரு லட்சணமான முகம் அப்படின்னு. ஸோ அந்த லட்சணமான முகம்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ண போகும்போது அந்த நம்பர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த நம்பர்ஸில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மித்து.